வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம சைனீஸ் அண்ட் ஃபேண்டசி கலந்த ஒரு அட்டகாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தோட வில்லா மிரர் ஆஃப் டெத்ங்கிற ஒரு கண்ணாடியை அடைய பார்க்கறான். அந்த கண்ணாடி வழியா மிரர் வேர்ல்டுக்கு போக முடியும். அந்த உலகத்துல சக்தி வாய்ந்த பல தீய சக்திகள் இருக்கு. அதுங்கிற ரிலீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணதா வில்ல அதை தேடி போவான். ஆனா அந்த கண்ணாடியை ஒரு ஓனாய் டீமன் பரம்பரையா பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்கு. வில்லன் அந்த டீமனை கொண்டு கண்ணாடி எடுத்துக்குவான். ஆனா அந்த ஓனாய் டீமன் ஏதோ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்ணாடியை சீல் பண்ணிருக்கான். அந்த ஃபார்முலா இல்லாம வில்லனால தீய சக்திகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வில்ல அந்த ஓனாய் டீமன்களோட வாரிசுகளை தேடி பல வருஷங்களா சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த கதையில அந்த ஓனாய் டீமன் யாரு, அதோட வாரிசுங்க யாரு, அவங்கள பிடிக்க வில்ல எப்படி பிளான் பண்றான், இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ இருக்கிற குரூப் அவனை தடுக்க என்ன எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத போட்டு பயங்கரமா உழப்பி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல படம். ஆனா கதையில நிறைய விஷயத்தை அநியாயத்துக்கு அறகுறையா சொல்லி பயங்கரமா குழப்பி இருப்பாங்க. மத்தபடி கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ காய்ஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2021 ரிலீஸ் ஆன படத்தோட பேரு A Miracle Magic. So welcome to Extreme Tamil. படத்தோட ஓப்பனிங்லேயே லின்னு ஒருத்தி முதுகுல காயத்தோட சோகமா குளிச்சுட்டு இருப்பா. அப்ப இவளோட புருஷன் செம்ம போதையில வந்து கதவை தட்ட ஆளு பயத்துல நடுங்கிட்டு இருப்பா. இந்த குடிகார பையன் தான் லின்ன போட்டு அடிச்சு காயப்படுத்திருக்கான். திரும்பவும் குடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ண இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு போறத காட்டுறாங்க. குடிகாரன் லின்ன கதவை திறக்கலன்னு உடச்சுக்கிட்டு உள்ள வர இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தவ ரொம்ப கூலா பாத்டப்ல குளிச்சுட்டு இருப்பா. உடனே இவன் மூடாகி அவகிட்ட சில்விஷம் பண்ண திடீர் அவளோட கண்ணு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி அவன் அப்படியே சங்க பிடிச்சு கொடூரமா கொண்டுருவா. ஆரம்பத்திலுமே பயங்கரமா தான் இருக்கான். அப்ப இதே ஏரியாவுக்கு சென்னைன்னு ஒருத்தன் வந்து மோப்பம் பிடிச்சி நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னா மாஸ்டரை தேட அந்த பெருசு லின்னு குளிக்கிறத ஒளிஞ்சு பார்த்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவனு போய் யோ தலியா நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன்னு அலுவ பண்ண யாரு இவங்க கழுத்துல கத்திய வச்சு லாக் பண்றாங்க. வேற யாரு, ஊர் மக்கள் தான். இவங்களை ரவுண்டு கட்டி நிக்க தேவையில்லாம ஒரு சிங்கத்தை சுரண்டி பாத்துட்டீங்க. டேய் தம்பி, மாஸ்டர் கதகளி ஆடி பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்க்க போறேன்னு பெருசு ஓவரா பஞ்சடிக்கும். அப்ப இந்த ஊரோட நாட்டாம உங்களை மாதிரி மந்திரவாதிங்க ஊருக்குள்ள வந்ததே தப்பு, இதுல என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர் தலைவி குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாப்பீங்க வெறி ஆகுறான். உடனே பெருசு கோவமா இருந்திருக்க இவனோட கண்ணு ஏதோ குண்டு பல்பு போட்ட மாதிரி மின்னும். இத பார்த்த ஊர்க்காரங்க லைட்டா ஜெர்க்காக பாத்தீங்களா, எனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி வெளியே வந்துருச்சு, நீங்க அதை கோவப்படுத்திட்டீங்க, இப்ப இந்த ஊரே அழிய போகுதுன்னு பயங்கரமா கத்துவான். அப்ப திடீர்னு அந்த சக்தி மறைஞ்சு பெருசு நார்மலாக ஊர் மக்கள் இவங்களை டுபாக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு பெண்டு கல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரூம்ல கண்ணு முழிக்க எங்க இருக்கோம்னு தெரியாம பறையிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்து நின்னு ஓவரா வழியா பெருசு லிட்டர் கணக்குல சொல்லி ஊத்திக்கிட்டு இருக்கான். இவ உடம்புல ஏதோ ஒரு தீய சக்தி பூந்து இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. லின்னு இவன் தான் கும்முன்னு இருக்கான்னு சென்னை தள்ளிட்டு போக பெருசுக்கு வயிறுவாயெல்லாம் எரியும். லின்னு அவனை ஒரு டைப்பா மோப்பம் முடிக்க திடீர்னு இவளுக்கு பாம்பு மாதிரி வாழ் வரத காட்டுறாங்க. சென்னைக்கு இவ தீய சக்தின்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. அதனால அவகிட்ட உன் புருஷனை விட நான் டேஸ்டா இருப்பானு கேட்க நீ எதை பத்தி பேசுறன்னு கொஞ்சம் குழப்ப போவா. உடனே சென்னை அவளை தள்ளி விட்டுட்டு அசால்ட்டா கயிறை உருவி போட்டு நிப்பான். இவனுக்கு டீமன்களை மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்கு. லின்னு ஒரு டீமன் தூரத்துல இருக்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கான். இதை கேட்டது லின்னு பாம்பா மாதிரி அட்டாக் பண்ண வர திடீர்னு குறுக்க ஒரு கத்தி வந்து பதற விடுது. யாராதுன்னு பார்த்தா நம்ம சென்னோட அண்ணன், அதாவது படத்தோட ஹீரோ செம்ம கெத்தா வந்து நிப்பான். உடனே லின்னு வாழை விட்டு அட்டாக் பண்ண ஹீரோ அது கூட போராடிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் டம்மியா உட்காந்து வேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப லின்னு ரெண்டு தலை பாம்பா மாதிரி விஷத்தை கேட்க ஹீரோ ஒரு மந்திரத்தை போட்டு கத்தியை வீசுவான். இதால லின்னு நார்மல் ஆகி அந்த ஓனாயோட ரத்தம் பலி கொடுக்கப்பட்டதா சொல்லி நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லுவா. ஹீரோவுக்கு இவ பேசுற எதுவுமே வழங்கல. அப்ப திடீர்னு அவ விஷத்தை கேட்க ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி திரும்ப அட்டாக் பண்ணுவான். இதுல காண்டானவ கூடிய சீக்கிரம் என் மாஸ்டர் வந்து ஒன்னு உயிரோட பிரிப்பாரு, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை டீமன்ஸ் தான் கட்டுப்படுத்தும் சொல்லிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருவா. உடனே ஹீரோ அதை பத்தி பெருசுகிட்ட கேட்க அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு இவங்களை கிளப்பி வருவான். நம்ம பெருசு பசங்க போனதுக்கு அப்புறம் அந்த டீமன் மறைஞ்ச இடத்தை பார்க்க அங்க ஒரு வித்தியாசமான சிம்பல் உருவாகும். இத பத்தி பெருசுக்கு ஏதோ தெரியும் போல ஆளு திடீர்னு சீரியஸ் ஆயிருவான். அப்படி அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல படத்தோட வில்லனா காட்டுறாங்க. இவன் எங்க ரத்தத்தை விட்டு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்க இன்னொரு சைடு ஒரு ராணுவ ஜெனரலோட வீட்டை காட்டுறாங்க. இங்க ஒரு வாத்திய ஜெனரலோட பையனுக்கு கதற பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அவன் மண்டை காஞ்சி போய் தூங்கிட்டு இருப்பான். பாத்தி அவனை உசிப்பு விட்டு கவனிக்க சொல்ல அவன் அந்த ஆள் படத்தை கொடூரமா வரைஞ்சு வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவான். இதுல காண்டான வாத்தி வேலைக்காரனை விட்டு அவனை தேட சொல்ல இந்த பையன் தோட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டு செம்மையா ஆட்டம் காட்டிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு யாரோ கொடூரமா சிரிக்கிற சத்தம் கேட்க என்னவா இருக்கும்னு ஒரு ரூமுக்குள்ள போவான். இவன் அங்க சுத்தியும் புத்தியும் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு டீமன் இவன் பின்னாடி வந்துட்டு போகும் பாருங்க, பார்க்கவே கொடூரமா இருக்கும். அதோட அந்த இடத்துல ஒரு பழமையான கண்ணாடி இருக்கணும். இவன் அதை கையில எடுத்து தொடச்சு பார்க்க திடீர்னு
இவன் மூஞ்சிக்கு பதிலா அதுல இந்த டீமனோட மூஞ்சி தெரியுது. அதே நேரம் பையனை காணோம்னு ஜெனரல் பதறிக்கிட்டே வர எங்க தெரியும் ஆளை காணோம்னு வேலைக்காரன் அதுகிட்டு இருப்பான். அப்ப இவங்களுக்கும் அதே சிரிப்பு சத்தம் கேட்க உள்ள போய் பார்த்தா ஜெனரலோட பையன் ஒரு டைப்பா நின்னுகிட்டு இருப்பான். இதுல கரண்ட் வேற கட்டாக்கி போக ஜெனரல் விளக்கு வச்சு தேடி இருப்பாரு. அப்ப இருட்டுல அந்த பையன் ஒரு பறவையை பிடிச்சு பச்சையா தின்னுகிட்டு இருப்பான் பாருங்க. மனுஷன் அதை பார்த்துட்டு மறந்து போயிருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம பெருசா காட்ட கனவுல ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்றதா நினைச்சு சென்னோட காலை பிடிச்சு குஞ்சுக்கிட்டு இருப்பான். சென்னும் கூட சேர்ந்து காலை மூஞ்சில வச்சு ஓவரா சேட்டை பண்ண காலில் இருந்த கப்பு தாங்க முடியாம பெருசு கண்ணு முழிச்சு கரும முடிச்சு போனா என்னடா பண்றான்னு அவன் கூட பல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ சண்டையை நிப்பாட்டி சாப்பிட கூப்பிட அங்கேயே நம்ம பெருசு கழுவி கழுவி ஊத்தோம். பதிலுக்கு அவனும் பயங்கரமா பங்கம் பண்ண ஹீரோ அதை பார்த்துட்டு கேட்க சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப யாரோ இங்க வர மாதிரி சத்தம் கேட்டு சின்ன வெளியே வர திடீர்னு ஒருத்தி வந்து வகையா இவனை லாக் பண்ணி இன்னமும் நீ டம்மி பேசாதான் இருக்குன்னு மொக்க பண்றா. இவளோட பேரு லிங்கு. இந்த வெட்டி கிளி மூஞ்சிதான் நம்ம படத்தோட ஹீரோயின். சென்னை இவளை பார்த்து ஆமா நீ எப்ப ஊருக்குள்ள வந்தன்னு கேட்க நானே எங்க அப்பாவும் நேத்தே வந்துட்டோம்னு சொல்றா. அப்ப பெருசு இவளை பார்த்துட்டு ஆடா 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 என்னமா வளர்ந்துருக்கன்னு ஓவரா சொல்லி விட்டு கட்டி பிடிச்சு கசமசா பண்ணுவான். ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயினுக்கு நம்மாலும் மேல ஒரு கண்ணு. அவனை பார்க்க தான் காலங்காத்தாலே வந்திருக்கா. ஹீரோவும் வெளியே வர ரெண்டு பேரும் கியூட்டா லுக் விட்டுவாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா வாங்க வந்து என்னையா பரட்ட இன்னமும் இந்த பிச்சைக்கார கோலத்தால் தான் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு பெருசா மொக்க பண்ணுவான். அதுக்கு பெருசு டேய் கோலாகால கொசு பொம்மை ஒரு காலத்துல நான் மட்டும் உன்னை காப்பாத்தலன்னா என்னாரும் உன்னை மண்ணுக்குள்ள போட்டு மணி அடிச்சிருப்பாங்கன்னு பதிலடி கொடுப்பான். இவங்க இப்படியே கலாச்சிட்டு இருக்க அப்படியே அங்க கட் பண்ணி ஜெனரலா காட்ட ஒரு வைத்தியர பையன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு என்னமோ உனக்குள்ள ஏதோ தீய சக்தி போன மாதிரி தோணுதுன்னு சொல்லுவான். உடனே ஜெனரல் காண்டாகி இந்த வதந்திக்கு பிறந்த வைத்தியனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு ஆர்டர் கொடுக்க காட்சி அவனை தொக்கா தூக்கிட்டு போறாங்க. அப்ப ஜெனரல் கூட இருந்த லூனு ஒருத்தன் ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டரால கூட உங்க பையனை சரி பண்ண முடியல அதனால இதுக்கு முறையான ஆளுங்களை தேடணும்னு சொல்லுவான். அதுக்கு ஜெனரலும் சரி ஏதாவது பண்ணுன்னு சொல்ல அப்படியே அங்க கட் ஆகுது. இங்க ஹீரோயின் அம்மா உன் பேரண்ட்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா உங்களை தேடி பத்தியான ஹீரோ கிட்ட கேட்க நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது விட்டுட்டு போனவங்களை பத்தி நான் எதுக்கு தேடணும்னு சலிச்சுக்குவான். அதுக்கு இவ உங்க ரெண்டு பேரோட மேஜிக் டேலண்ட்டை பார்த்தா உங்க அப்பா அம்மா ஒன்னு சாதாரண மனுஷங்களா இருந்திருப்பாங்கன்னு தோணல. 18 வருஷத்துக்கு முன்னாடி உன் பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிருக்காங்க. அப்ப யாரோ ரெண்டு பேர் உதவி பண்ணதாலதான் உங்க ரெண்டு பேர்த்த காப்பாற்ற முடிஞ்சதுன்னு ஏன் அப்பா சொல்லியிருக்காரு. சோ அதை வச்சு பார்த்தா அவங்க ஒண்ணு வேணும்னே உங்களை விட்டுட்டு போற மாதிரி தெரியலன்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோ அதெல்லாம் இப்ப எதுக்கு எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல எங்க மாஸ்டர் எங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்ல அதுவும் உண்மைதான் ஆனா அவரையும் முழுசா நம்ப முடியாதுன்னு பெருசா மொக்க பண்ணுவா. அப்ப ஹீரோ டாபிக் மாத்தி என்ன ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஊருக்குள்ள வந்திருக்க அதுவும் அப்பா விட வந்திருக்குன்னா ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க என் அப்பா போன மாசம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இவ்வளவு அவசரமா எனக்கு கூட்டிட்டு வந்ததை பார்த்தா எனக்கு எதுவுமே சரியா படலன்னு ஃபீல் பண்ணுவா. உடனே இப்ப நீ எதுக்கு ஃபீல் பண்ற உன் அப்பா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு எந்த டீமனாலையும் அவளை நெருங்க முடியாதுன்னு ஆறுதல் சொல்ல ஹீரோயினே எனக்கு டீமன்ஸை நினைச்சலாம் பயம் இல்லை ஏன்னா மனுஷங்க அதை விட மோசம்னு சோகமாகிடுவா. சட்டுன்னு இவன் அவன்கிட்ட இருந்த ஒரு லக்கியான தாயத்தை கொடுத்து இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்பான்னு அவன் கையில கட்டி விடுவான். இந்த சீன்ல ஹீரோயின் அவன் கையில இருந்த ஒரு வெட்டுக்காயத்தை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு எந்திரிக்க ஹீரோயின் திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விட போயிருவா. உடனே ஹீரோ அவளை கேட்ச் பண்ண ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மோடுக்கு போயிருவாங்க. அப்ப பெருசு வாங்க இவ்வளவு நேரம் இவங்க பேசினதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஓவரா இருக்குதுன்னு கமெண்ட் அடிக்க ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிருவா. அப்ப சின்ன பெருசை தேடி வந்து யாரோ வந்திருக்கிறதா சொல்ல அங்க பார்த்தா ஜெனரலோட ஆள் லூ வந்திருப்பான். ஆக்சுவலா ஜெனரலோட பையன் உடம்புல இருக்கிற டீமனை ஓட்ட தான் இப்ப பெருசு தேடி வந்திருப்பான். அந்த லூ பெருசுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சு விஷயத்தை அறகுறையா சொல்ல பெருசு இவனுக்கு பேய் பிடிச்சதா நம்ப வச்சு செம்ம சேட்டை பண்ணும். அதுவும் நைஸா அவன் நெத்தியில மைய தடவி ஒரு கண்ணாடியை காட்ட அதுல அவன் மூஞ்சி கொடூரமா தெரிஞ்சிருக்கும் போல எப்படியாவது என்ன காப்பாத்துக்குன்னு காசு எல்லாம் கொடுத்து கதறிட்டு இருப்பான். உடனே இவனும் காசு எடுக்க போக நம்ம வாங்க வந்து பெருசு பண்ண சேட்டையை போட்டு கொடுத்துருவான். உண்மை தெரிஞ்சது லூ உங்களை கொல்லாம ஓட மாட்டேன் துப்பாக்கி எடுக்க வாங்க தடுத்து இவங்கள விட உங்க பிரச்சனைக்கு வேற நல்ல ஆளை தேடுங்கன்னு தள்ளிட்டு போயிருவான். இதால பெருசு செம்ம காண்டாகிரும். அதோட அந்த வாங்க எதுக்காக திரும்பி வந்திருப்பான்னு குழப்பத்துல வேற இருப்பான். அப்ப சின்ன அவரு எதுக்காக வந்திருந்தா நமக்கு என்னன்னு சொல்ல அப்படியெல்லாம் விட முடியாது. ஜெனரலோட பையனுக்கு என்னமோ ஆகிருக்கு அதை நாம சரி பண்ணி வாங்க முகத்துல கரிய பூசணும்னு ஜெனரலோட மேன்ஷனுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்தா வாங்க டேய் பெருசு நீ இன்னும் எவ்வளவு நாள் தானே இந்த வேஷத்தை கண்டினியூ பண்ண போறேன்னு தனக்கு தானே பேசிட்டு போவான். அதுக்கப்புறம் இவங்க போய் லூவை மீட் பண்ண நீங்க எதுக்கு எங்க வந்திருக்கீங்கன்னு ஆளு கடுப்பாகிடுவான். ஹீரோ எங்களால ஜெனரலுக்கு உதவ முடியும்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம்னு ஆளு கண்டுக்காம போவான். அப்ப சின்ன அவங்க இருந்த ஒரு லெட்டரை நைஸா ஆட்டைய போட 3 பேரும் மறைவா போய் அதுல படிப்பாங்க. அதுல ஜெனரல் அவனோட பையனோட பிரச்சனையை பத்தி யாருக்கும் லெட்டர் எழுதிருக்காரு. அவனுக்கு அந்த பிரச்சனை வந்ததுல இருந்து வினோதமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு நாள் இவரோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரிய கன்னோட அதை ஃபாலோ பண்ணிருக்காரு. அப்ப திடீர்னு அந்த பையனோட வாத்தி சிரிச்ச மேனிக்கு வந்து முன்னாடி நிக்க அப்படியே தூக்கி வாரி போட்டு கண் முழிக்கிறாரு.
என்னடான்னு பார்த்தா அதெல்லாம் வெறும் கனவு. அப்ப வேலைக்காரன் பதறிக்கிட்டே வந்து பையனோட வாத்தி திடீர்னு செத்து போயிட்டு தான் சொல்ல, அங்க போய் பார்த்தா ஆளு ஜோக்கர் ஸ்டைல சிரிச்ச மேனிக்கு செத்து கிடப்பான். ஜெனரலுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் உதவி கேட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிருக்காரு. பெருசு இதை படிச்சதும் அன்னைக்குமா இது நமக்கு தெரிஞ்ச 100 அரக்க சக்தியில ஒன்னதா இருக்கும்னு சொல்ல, லூ லெட்டர் போடுங்க அந்த டீமனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பான். ஏதோ ஓரளவுக்கு, ஆனா அதை கெஸ் பண்ணிட்டுன்னு சொல்ல என் பின்னாடி வாங்கன்னு கிளம்ப போவான். அப்ப பெருசுன்னு சொன்னா, ஐயா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு விட்டு போட, நீங்க பண்ண சேட்டைக்கு உங்களை உயிரோட விட்டதே பெருசு, இதுல காசு வேணுமான்னு வெறி ஆகிடுவான். உடனே பெருசு, ஐயா இந்த லெட்டர் சுட்டது நான் இல்லைங்கோ, இதோ இந்த பெருசு தான், வேணும்னா இவனை கொண்டுக்கோங்கன்னு சென்னை கோத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் இவங்க ஜெனரலை பார்க்க அந்த ஆள் அடுத்ததா ஒரு டாக்டர் ஜெயில போட சொல்லியிருப்பான் போல, காய்ச்சா அவனை கதற தூக்கிட்டு போறாங்க. அப்ப லூ நம்ம தேடி இருந்த எக்ஸ்பர்ட் இவங்க தான் சொல்ல, ஜெனரல் பெருசோட பிச்சைக்கார கோலத்தை பார்த்துட்டு கண்ணை காட்டி மிரட்டுவான். உடனே ஹீரோ படுவேகமா கண்ணை பிடிங்க, நாங்களே திறமைசாலிங்க தானே கெத்து காட்ட ஜெனரலுக்கு நம்பிக்கை வருது. ஹீரோ நாங்க இதை செய்யணும்னா சில கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல, பெருசு இதை யூஸ் பண்ணி பெரிய அமௌண்ட்டுக்கு விட்டு போட பார்க்கும். ஆனா இவனா உங்க பையனை சரி பண்ணிட்டா ஜெயில இருக்கிற டாக்டர்ஸை ரிலீஸ் பண்ணணும்னு பெருசோட பிளான்ல மண்ணள்ளி போட்டுருவான். ஜெனரல் அதுக்கு ஒத்துக்கிட்டு, நீங்க என் பையனை சரி பண்ணிட்டா டாக்டர்ஸை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு மிலிட்டரி ரேங்க்ஸை கொடுக்குறேன், கூடவே ஒரு தங்க கட்டியும் கொடுக்குறேன்னு சொல்ல, பெருசுக்கும் சென்னுக்கும் சந்தோஷத்துல குள்ளி குதிப்பாங்க. ஆனா ஜெனரல் ஒருவேளை உங்களால என் பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கண்டிப்பா உங்களை சுட்டு கொண்டுருன்னு சொல்ல, பெருசு பீதியாக்கி வேண்டாம் ஒத்துக்காதன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம சரின்னு சொல்ல நேரா அந்த பையன் ரூமுக்கு போறாங்க. அங்க அந்த பையன் அசந்து தூங்கிட்டு இருக்க, ஹீரோ பக்கத்துல போனதும் திடீர்னு விரி பிடிச்ச மாதிரி கத்துவான். அவன் கண்ணெல்லாம் சிகப்பா மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கும். இவன் ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கிறதால தான் கட்டிலோட சேர்த்து கட்டி போட்டுருக்காங்க. ஹீரோ எப்பவாவது உங்க பையன் மாமிசத்தை பச்சையா தின்னானு கேட்க, ஜெனரல் ஆமான்னு சொன்னதும் சமீபத்துல யாராவது இறந்து போனாங்களான்னு கேட்பான். உடனே வேலைக்காரன் பதறிக்கிட்டே ஆமான்னு சொல்ல, அப்படி செத்து போன ஆளு சிரிச்ச மேனிக்கு செத்து கிடந்தானு சரியா கேட்பான். அதுக்கு ஜெனரலும் ஷாக் ஆகி, ஆமா ஆனா அது பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப மோசமான டீமன். ஹீரோ அதோட பேரை சொல்ல வர, அதை நான் சொல்றேன்னு ஒரு குரல் கேக்குது. இது யாரான்னு பார்த்தா நம்ம வாங்கு ஹீரோயின் அங்க வராங்க. உள்ள வந்த வாங்கு அது ஒரு மிரர் டீமன், அதோட பேரு சிரிப்பு அரக்கன்னு சொல்ல, நீ எதுக்கு இங்க வந்தானு பெருசு காண்டாகும். அதுக்கு வாங்க நான் ஒன்னும் உனக்காகலாம் ஒன்னும் வரல, பசங்க 2 பேரை பாதுகாக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவளுக்காக தான் வந்தேன்னு நோஸ் கட் பண்ணுவான். அப்ப ஜெனரல் வாங்க யாரு என்னன்னு விசாரிக்க, வாங்க இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு, நானும் இந்த பரட்ட மாதிரி மந்திரம் தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் தான், உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன்னு பணிவா சொல்லுவான். ஜெனரல் அந்த சிரிப்பு அரக்கனை பத்தி கேட்க, ஹீரோயின் வந்து பல விஷயங்களை சொல்லுவா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசருக்கு கீழே பொம்மலாட்ட கலைஞனா இருந்தவன் தான் அந்த சிரிப்பு அரக்கன். அவன் எப்பவுமே நகைச்சுவை நாடகங்கள் மட்டுமே போறதால மக்கள் அவனுக்கு சிரிப்பு சிகாமணின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் அரசவையில் அவன் பர்ஃபார்ம் பண்றப்ப அரசர் பயங்கரமா சிரிச்சு நெஞ்சு அடிச்சு மண்டையை போட்டுருக்காரு. இதால அரசரோட பொண்டாட்டி, அதாவது அப்ப இருந்த ராணி பயங்கரமா கோவப்பட்டு சிரிப்பு சிகாமணியா அணுவா சித்திரவதை பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட வாயை 2 பக்கமும் கிழிச்சு விட சிரிப்பு சிகாமணி மரண வழியில துடிச்சு செத்துருக்கான். ஆனா அவனோட மரணம் ஏதோ ஒரு காரணத்தால கண்ணாடி உலகத்தோட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இப்ப நம்மளால அவனை கண்ணாடிக்குள்ள அடைக்க முடியும். ஒருவேளை அப்படி பண்ணலன்னா ஜெனரலோட பையன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவா. இதை கேட்டு ஜெனரல் பயங்கரமா பதற, வாங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லி, சிரிப்பு அரக்க மக்களை கொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் அவன் அடைஞ்சுக்க இருந்த பொருளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். ஏன்னா அதுலதான் அவனை திருப்பி அடைக்க முடியும். ஒருவேளை இவங்க அதை கண்டுபிடிக்க லேட் ஆகி போச்சுன்னு வைங்களேன், 2 நாளைக்கு ஒரு முறை யாராவது ஒருத்தங்களை சிரிப்பு அரக்கம் கொண்டுகிட்டே இருப்பான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சிரிப்பு அரக்கன் ஜெனரலோட பையனோட உடம்புல இருக்கிறதால அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு வாங்க உத்தரவாதம் கொடுக்குறான். அதே நேரம் வாங்குக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பமாவே இருக்கும். அது என்னன்னா, இந்த சிரிப்பு அரக்கன் 100 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போனதா ஒரு குறிப்பு இருக்கு. அப்படி இருக்க இப்ப எப்படி வெளியே வந்திருப்பான்னு புலம்பிட்டு இருப்பான். ஹீரோ ஜெனரல் கிட்ட, உங்க பையன் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது இங்க வந்துட்டு போனாங்களான்னு கேட்பான். எதுக்கு இதை கேட்கறானா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிரிப்பா இருக்கேன் இப்ப திடீர்னு வந்திருக்கானா, அது தானா நடந்திருக்காது. யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒரு பொருள் மூலமா தான் அது இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும்னு தெளிவா சொல்லுவான். ஜெனரலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சில மாசத்துக்கு முன்னாடி 2 மந்திரவாதிங்க வந்ததா சொல்றாரு. வந்தவங்க இவரும் இவரோட குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்து இருக்கிறதா சொல்லி பாதுகாப்புக்குன்னு ஒரு பழங்காலத்து கண்ணாடியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை கேட்டதும் பெருசு, நாங்க அதை பார்க்கலாமான்னு கேட்க, ஜெனரல் அவரோட பையன் பார்த்தா அதே கண்ணாடியை காட்டி, இதுதான் அந்த கண்ணாடி, என் பையனோட வாத்தி சாகர அன்னைக்கு கூட இது என் கனவுல வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்ப பெருசு சீரியஸ் ஆகி, இதுதான் மிரர் ஆஃப் டெத்னு சொல்ல எல்லாரோட முகமும் கலவரமாகுது. உடனே பெருசு மெதுவா கையை கொண்டு போய் கண்ணாடிக்கு பதிலா பக்கத்துல இருந்த ஜாடி மூடி எடுக்க, ஜெனரலுக்கு ஒன்னும் விளங்கல. ஆனா பெருசு அந்த மூடியை கையில வச்சுக்கிட்டு, இது வானாய் ஆத்மாக்களை வழிபடுற சமூகத்தோட பொக்கிஷம், இதுக்குள்ள பல தீய சக்திகளை அடக்கி வச்சிருக்காங்க, பயங்கரமா சேட்டை பண்ணுவான். ஜெனரலும் மூடியை வாங்கி குறுகுறுன்னு பார்க்க, பெருசு நைசா அந்த கண்ணாடி எடுத்து, இந்த உடஞ்ச பீஸ் உங்களுக்கு எதுக்கு, இதை நானே வச்சுக்கிறேன் ஆட்டையை போட பார்க்கும். உடனே வாங்க அதை பிடிங்கி வச்சுக்கிட்டு, அட மானங்கட்ட மன்னாரு, இதுதான்டா நீ சொன்ன மிரர் ஆஃப் டெத்னு காண்டாவுறான். ஆக்சுவலா நம்ம பெருசு தெரியாம பண்றானா இல்ல வேணும்னே பண்றானான்னு தெரியல. ஆனா குசும்பு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். வாங்க அதை பார்த்துட்டு, இது வழியா தான் டீமன் வெளியே வந்திருக்கும், அதனால இது என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்ல பெருசு
வெறியாகி இது ஆட்டைய போடத்தான் திரும்ப ஊருக்குள்ள வந்தியான்னு காண்டாகுது. ரெண்டு பேரும் கண்ணாடிக்காக மாத்தி மாத்தி மல்லி கட்டுக்க ஜெனரல் அதை வாங்கி எவன் இந்த பிரச்சனையை முதல்ல தீக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கண்ணாடின்னு தீர்ப்பு சொல்லிடுவான். உடனே பெருசு ஹீரோவையும் சென்னையும் வெளியே அனுப்பி காவக்காக சொல்ல வாங்கி ஹீரோயினை அவங்க கூட போய் அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்க ஆடா மோதி பாத்திரலாம்னு கேளுங்க வாங்கி ஏதோ மந்திரம் போட்டு ஒரு காப்பர் காயினை சுத்தி விடுவான். பெருசு அவனை தடுத்து இதெல்லாம் பழைய இருக்குன்னு சொல்லி அவனோட மரக்கத்தில ஒரு மந்திரத்தை போட்டு பையன் மேல அட்டாக் பண்ணுவான். பதிலுக்கு வாங்கும் பெருசா தள்ளி விட்டுட்டு வேற ஒரு மந்திரத்தை வச்சு அட்டாக் பண்ண பெருசு திரும்பவும் வந்து மந்திரத்தை போடுவான். இந்த அட்டாக்ல அவங்க பையன் பயங்கரமா துடிக்க வாங்க இன்னும் சக்தி அதிகப்படுத்துவான். போட்டி போடுறன்னு இவங்க பண்ற சேட்டையால ஜெனரலோட பையன் பயங்கரமா ரத்தம் கக்க தகப்ப ஒரு பக்கம் அதை பார்த்து துடி துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் உடம்புல இருந்த டீமன் எவன்டா என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றதுன்னு காண்டாக அட நாங்க தான்ல உனக்கு இப்ப டிக்கெட் கொடுக்க வந்திருக்கோம்னு ஒரு பெருசு லந்து பண்ணும். அதுக்கு அந்த டீமன் என்ன அழிச்சா இந்த பையனு செத்துருவான்னு சொல்ல அதையும் பார்த்தரலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா அட்டாக் பண்ணுவாங்க. இதால அந்த டீமன் பயங்கரமா கதறி பையன் உடம்பு விட்டு வெளியே வந்துடும். உடனே பெருசு அதான் நம்ம தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்ல அங்க இருந்த வேலைக்காரன் வெளியே இருக்கிற ஹீரோவை அலர்ட் பண்ணிடுவான். உடனே இவங்களும் வேகமா அவன் பின்னாடி போட அங்க நம்ம சின்ன அடிபட்டு மயங்கி கிடப்பான். அப்ப அந்த டீமன் வேலைக்காரன் உடம்புல பூந்து இவங்களை அட்டாக் பண்ண ரெண்டு பேருமே அது துணித்தை வச்சு பறக்க விட்டுருவாங்க. உடனே அது பூந்தரிச்சு வேற பக்கம் போட ஹீரோ சென்னுக்கு என்னாச்சுன்னு பதறி போயிருவான். அப்ப பெருசு வந்து ஏதோ மந்திரம் போட்டு சென்னை சரி பண்ண இந்த வேலைக்காரன் உடம்புல இருந்த டீமன் திரும்பவும் ஜெனரலோட பையன் உடம்புக்கு போய் டிரான்ஸ்பர் ஆகிரும். சோ மறுபடியும் பஞ்சாயத்து தான். நம்ம ஆளுங்க வேக வேகமா வேலைக்காரனை அட்டாக் பண்ண ரெண்டு பேருமே மயங்கிடுவாங்க. இதை பார்த்த ஜெனரல் என் பையனுக்கு என்னாச்சுன்னு ஃபீல் பண்ண வாங்க அவனை செக் பண்ணிட்டு நாங்க தாக்குனதுல அந்த டீமன் பயங்கரமா அடிபட்டு உங்க பையன் உடம்புக்குள்ளேயே போயிட்டு நிரந்தரமா ஒளிஞ்சுக்கிச்சு. நாம அதை சீக்கிரமா வெளியே எடுத்தாகணும் இல்லைன்னா அது உங்க பையனோட உடம்ப திங்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவான். அதுக்கு ஜெனரல் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு என் பையன் உயிரோட வேணும்னு வெறியாகிடுவாரு. அப்ப பெருசா அவரை சமாதானப்படுத்தி உங்க பையன் உயிரை காப்பாற்ற ஒரு சில வழிகள் இருக்கு. அந்த சிரிப்பா இருக்க மிரர் வேர்ல்ட சேர்ந்த ஒரு தீய சக்தி அது உங்க பையன் உடம்புல இருக்கிறதால அவனோட மைண்டும் மிரர் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும். சோ அதை வச்சு நாம மிரர் வேர்ல்டுக்கு போய் அந்த சிரிப்பா இருக்க நான் கொண்டாதான் அவனை அழிக்க முடியும். ஆனா இதால உங்க பையன் முழுசா குணமாக மாட்டான். அதே நேரம் இதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு பெருசு கொஞ்சம் தயங்க ஜெனரல் எதுவா இருந்தாலும் சொல்லி தொலையானு கத்துவான். அதுக்கு பெருசு மிரர் வேர்ல்டுல நிறைய மர்மங்கள் இருக்கு. அங்க போயிட்டு திரும்ப வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லும் போதே ஹீரோ அதுக்குள்ள நான் போறேன்னு தானா முன் வருவான். இதை பார்த்த சென்னு லூ அப்புறம் ஹீரோயின் கூடவே நாங்களும் வருவோம் நடமுடிக்க ஹீரோ சென்னை மட்டும் செலக்ட் பண்ணி மத்த ரெண்டு பேரை இங்க இருந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லிடுவான். பெருசு இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள போறப்ப உங்களோட சிறு வயசு காலகட்டத்துக்குள்ள போவீங்கன்னு ஒரு வார்னிங்க போடுது. அப்ப இன்னொரு பக்கம் வில்லனை காட்ட நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல ஒரு டைப்பா சிரிப்பான். அப்படியே இங்க நம்ம பெருசு தனியா உட்கார்ந்து இருக்க வாங்க வந்து டேய் பரட்ட நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற அந்த ஜெனரலுக்காக நீ வளர்த்த பசங்களை மிரர் வேர்ல்டுக்கு அனுப்புறனா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு சந்தேகப்பாக்குறான். அதுக்கு பெருசு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத முக்கியமா நீ இதுக்குள்ள வரவே வராதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். அப்ப வாங்க ஒரு 10 வருஷம் இருக்குமா அப்ப மட்டும் நீ என்னை காப்பாத்த வரலன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு ஃபீல் ஆக பழசெல்லாம் விட்டு தள்ளு நீ எதுக்கு உன் பொண்ணோட இங்க திரும்ப வந்திருக்கன்னு பெருசு கேக்குது. அதுக்கு வாங்க என் குடும்பத்தை பத்தி தான் உனக்கே தெரியும் இல்ல எங்களால பிரபஞ்சத்தோட விண்ணுலக கோட்பாட்டையே கணக்கு போட்டு முக்காலத்தையும் கணிக்க முடியும். ஆனா எங்க கெட்ட நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்து உன் வாழ்க்கையே சதஞ்சு போச்சு. அப்படி இருக்க நீ கஷ்டப்படுறத இங்கே இருந்து என்னால வேடிக்கைலாம் பார்க்க முடியாதுன்னு ஒரு மாதிரி புரியாத மாதிரியே பேசுவான். இந்த படத்துல இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா கதையில எந்த விஷயத்துக்குமே தெளிவான காரணத்தை கொடுக்காம பயங்கரமா குழப்பி விட்டாங்க. மொத்தத்துல வாங்குக்கு ஹெல்ப் பண்ண போய் பெருசு வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்பம் நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி பெருசுக்கு மட்டும் தான் முழுசா தெரியும். என்ன நடந்துச்சுன்னு வாங்குக்கே சுத்தமா ஐடியா இல்ல. ஆக்சுவலா ஜெனரலோட பையன் காப்பாத்துறது மட்டும் இல்லாம வேற ஒரு காரணத்தையும் மைண்ட்ல வச்சுதான் பெருசு நம்ம பசங்களை மிரர் வேர்ல்டுக்கு அனுப்ப பிளான் பண்ணிருக்கான். வாங்கு பெருசுகிட்ட நீ ஏன் வேற ஒரு உலகத்துக்கு போய் பசங்க கூட சந்தோஷமா வாழக்கூடாது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருக்க பேசாம இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்ல இதுக்கு மேல எந்த கஷ்டமும் இல்ல இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் பண்ணாம இருந்தாதான் இன்னும் மோசமாகி போயிரும்னு பெருசு ஃபீல் பண்ணோம். இதை கேட்ட வாங்கும் இதுக்கு மேல ஓ இஷ்டம் நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் எதுலயும் தலையிட மாட்டேன்னு அங்க இருந்து கிளம்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவா காட்டுறாங்க. இவங்கிட்ட ஹீரோயின் வந்து மிரர் வேர்ல்டுல நிறைய ஆபத்து இருக்கு நீ கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும்னு கேட்க இத்தனை வருஷத்துல என் மாஸ்டர் ஒரு நாள் கூட இவ்வளவு சீரியஸா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவர் இந்த விஷயத்துல இவ்வளவு தீவிரமா இருக்காருன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் இருக்கும்னு சொல்லுவான். அப்ப இவ ஒரு சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க அதுல இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது 4 ரவுடி பசங்க இவகிட்ட காசு கேட்டு வம்பு பண்ணுவாங்க. இவ அழுதுகிட்டே காசு இல்லன்னு சொல்ல அவங்க இவளை வெட்ட வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ குறுக்கு பூந்து கத்திய பிடிக்க கை வெட்டப்பட்டு பயங்கரமா ரத்தம் கொட்டும். ஸ்டார்டிங்ல இதோட தழும்ப பார்த்துதான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிருப்பா. ஹீரோ அவளை போக சொல்லிட்டு தில்லா நிக்க அவங்க இவனை போட்டு செம்ம பரட்டுவாங்க. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா கொந்தளிச்சு காட்டுத்தனமா கத்த அத்தனை பேருமே நெஞ்சு அடிச்சு மட்டையாயிடுறாங்க. அப்ப வாங்க ஓடி வந்து எதுக்காக நம்ம குடும்ப கலையை பயன்படுத்துறேன்னு இவகிட்ட கத்த ஹீரோவை காப்பாத்ததான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுவா. இது இவளுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பவர் போல. இவ அதை நினைச்சு ஃபீல் பண்ண அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுன்னு இப்படி ரிஸ்க் எடுத்தா
உன்னை யாரு பாதுகாப்பாங்கன்னு கோவப்படுறா. அதுக்கு ஹீரோ, என் மேல உனக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான அக்கறை தான் இப்படி ஒன்னா பேச வைக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்ல. சோ அடுத்த வாழ்க்கை இருந்தா பாக்கலாம்னு சொல்ல இவ அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அப்ப வாங்க இவ்வளவு மடக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க பெருசுகிட்ட எப்படியாவது சொல்லி தயவு செஞ்சு இதை பண்ண வேண்டாம்னு தடுக்க சொல்லுவா. அதுக்கு வாங்க விஷயம் கைமீறி போயிருச்சு, நீ போய் பெருசுக்கு பாதுகாப்பு கூட, நான் போய் சில மந்திர பொருட்களை சேகரிச்சுட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் மிரர் வேர்ல்டுக்கு போக பசங்க ரெடியா இருக்க பெருசு சிரிப்பா இருக்கணும் கொண்டதோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கண்ணாடி வழியா உடனே திரும்ப வந்துருங்கன்னு சில அட்வைஸ் போடுது. இவங்க இந்த வேலையை முடிக்க வெறும் 1 மணி நேரம் மட்டும் தான் பெருசால இங்க இருந்து சப்போர்ட் பண்ண முடியும். இங்க 1 மணி நேரங்கிறது மிரர் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நாள். அந்த ஒரு நாளைக்குள்ள இவங்க வேலையை முடிக்கலன்னா திரும்ப வரதுக்கான பாதை மொத்தமா க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீங்க அங்கேயே மாட்டிக்குவீங்கன்னு பீதியை கிளப்புறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையில இவங்களால எந்த ஒரு மாற்றமும் நடத்தக்கூடாது. அப்படி இவங்க ஏதாவது மாத்திட்டா நிஜ உலகத்தோட ரியாலிட்டி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும்னு பெருசு பயங்கரமா வார்னிங் போடுது. அப்புறம் என்ன பெருசு மிரர் வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ண நம்ம ஆளுங்க அப்படியே மேங்கி மிரர் ஆஃப் டெத்துக்குள்ள போயிருவாங்க. பெருசு ஹீரோயின் கிட்ட என்ன நடந்தாலும் இங்க இருக்கிற விளக்கம் மட்டும் அணையாம பாத்துக்கோ, அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் போன பசங்க பத்திரமா திரும்ப வர முடியும்னு தெளிவா சொல்லுவான். இங்க அவங்க 2 பேரும் மிரர் வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ள இருந்து வெளியே வர கண்ணாடிக்கு பதிலா தண்ணி வழியா கூட நம்ம திரும்ப போக முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த வழியா வந்த ஒருத்தன் இவங்களை யாரு என்னன்னு விசாரிக்க வழி மாறி வந்துட்டதா சொல்லி கிரேன் சிட்டிக்கு எப்படி போகணும்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த அப்படி ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இங்க இருந்து 10 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கிறதா வேற ஒரு ஊர் பேரை சொல்லுவான். ஹீரோ நைஸா பேச்சு கொடுத்து இவங்க இப்ப எந்த வருஷத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பெருசு சொன்ன மாதிரி இவங்க சின்ன பசங்களா இருக்கிற டைமுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இந்த வழிபோக்கன்னா நம்ம கிம்னு சொல்லிக்கலாம். ஹீரோ அந்த கிம்மு கிட்ட இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேட்க அதெல்லாம் முடியாது, நான் குடும்பத்தோட இருக்க, முன்ன பண்ண தெரியாதவங்கள தங்க வைக்க முடியாதுன்னு ரொம்ப சீனு போடுவான். அப்ப சின்ன கொஞ்சம் பணத்தை காட்டின உடனே ஏன்பா இதை முதல்ல காட்ட மாட்டீங்களான்னு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இந்த கிம்மோட ஒய்ஃப் பேரு யூஹா. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு பையனும் இருப்பான். அதோட இப்போ இவங்க பிரெக்னண்டா வேற இருப்பாங்க. அங்க போனதும் கிம் அவன் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா என் உயிரே போயிருக்கும், நல்ல வேலை இந்த பிரதர்ஸ் தான் வந்து என்ன காப்பாத்தினாங்கன்னு வாயில வந்து அதை அடிச்சு விடுவான். ஹீரோவும் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்க கிம் அவங்க பையனை காட்டுவான். அந்த பையன் கிட்ட ஹீரோ வச்சிருந்த மாதிரியே ஒரு தாயத்து இருக்கும். அதை பார்த்தது திடீர்னு ஹீரோக்கு பயங்கரமான விஷயம் எல்லாம் வருது. அதுல வில்லனு கிம் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்க, இன்னொரு பக்கம் யூகா உயிருக்கு போராடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்தது ஹீரோ அப்படியே மயங்க விழுக ரியல் வேர்ல்டுல பெருசு பார்த்துக்கு சொன்ன விளக்குல ஒண்ணு அணையிற மாதிரி போகும். உடனே ஹீரோயின் பெருசு அலர்ட் பண்ண அவன் பவர் அதிகப்படுத்தி அணைய விடாம தடுத்துருவான். அப்படியே நம்ம வாங்க காட்ட காட்டுக்குள்ள நேரா போய் வில்லனுக்கு நேருக்கு நேரா மீட் பண்ணுவான். வாங்குக்கு வில்லனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்க. நம்ம வில்லன் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கான், அது என்னன்னு தெளிவா சொல்லல. எவனோ ஒருத்தன் வாங்குக்கு துரோகம் பண்ணி வில்லனுக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். இதை கண்டுபிடிச்ச வாங்கு பெருசோட உதவியோட போய் அந்த துரோகியா அப்பவே கொண்டுட்டு வில்லனையும் தேடி இருக்கான். ஆனா அந்த டைம்ல மட்டும் வில்லன் சிக்கல. என்னதான் பெருசா வாங்க இதுல தலையிட வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம ஆளு விடுற மாதிரி இல்ல. இங்க வாங்கு வில்லன் மேல சம்மகாண்ட்ல இருக்க வில்லன் கொஞ்சம் ஓவர் நக்கலாவே பேசுவான். அப்ப 2 பேருமே பயங்கர வெறியாக அங்க ஒரு சூறாவளி வீசுற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்றாங்க. கஞ்ச பயலக ஒரு சண்டையை கூட தெளிவா காட்ட மாட்டாங்க. அப்படியே மிரர் வேர்ல்ட காட்ட இங்க யூகா குட்டி பையனுக்கு தாலாட்டு பாடிட்டு இருப்பா. இதை கேட்டுக்கிட்டு ஹீரோ கண்முடிக்க யூகா சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க. ஹீரோ அங்க இருந்த ஒரு ஓனாய் பெயிண்டிங் பார்க்க யூகா இவனை சாப்பிட சொல்லுவா. இவனும் சாப்பிட்டுக்கிட்டே நீங்க பாடின தாலாட்டு எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, இது என்னோட முன்னோர்கள் கத்து கொடுத்த பாட்டு, இதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் யோகா ஃபீல் பண்ணி சொல்லுவா. அப்ப இவன் அங்க இருந்த ஒரு கத்திய பார்க்க இவனுக்கு ஒரு மாதிரி இன்னுமோ பண்ணோம். இவன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க யூகா இவனோட பேரண்ட்ஸை பத்தி கேட்பா. அதுக்கு ஹீரோ அவங்கள பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க மாஸ்டர் தான் எங்களை வளர்த்தாருன்னு சொல்ல யூகா இவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அப்ப சென்னை எதுக்கு இங்க வந்திருக்கோம்னே மறந்து கிம்மோட மிங்கிள் ஆகிட ஹீரோ அவனுக்கு புரிய வச்சு கிம்முக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப யூகா ரொம்ப ஏகத்தோட அவங்கள பார்க்க சென்னை அவங்கள பாக்குறப்ப ஏதோ ஃபீல் ஆகுறதா சொல்லுவான். அதுக்கு ஹீரோ மாஸ்டர் சொன்னதை மறந்துட்டியா, நாம இங்க எதையுமே மாத்திடக்கூடாது, நமக்கு இப்ப நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு, சீக்கிரம் அந்த சிரிப்பு அரக்கனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துக்கு வில்லனும் இன்னொருத்தனும் வேகமா வந்துகிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்க வில்லனோட ஆளு கிம்மு வீட்டை காட்டி அங்கதான் அந்த ஓனா டீமன் இருக்கு, அதுக்கு இப்ப 2வது குழந்தை பிறக்க போறதா சொல்றான். ஆக்சுவலா இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அதை மறந்துடாதீங்க. அந்த டைம்ல வில்ல தேடி இருந்த ஓனா டீமன் பல வருஷமா இந்த மிரர் வேர்ல்டுல ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட சக்திக்காக தான் அந்த டைம்ல மிரர் வேர்ல்டுக்கு வந்திருக்கான். இவங்க பேசினதை கேட்ட சென்னை இங்க என்ன நடக்குதுன்னு மண்டையை பிச்சுக்க வில்ல கிம் குடும்பத்தை கொல்ல வந்திருக்கிறதா ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டு சென்னை செம்ம ஷாக்காக சரி வா நம்ம வேலையை பார்ப்போம் ஹீரோ பாட்டுக்கு கிளம்புவான். உடனே இவன் தடுத்து என்னடா பேசுற, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்ல
டேய் இது மிரர் வேர்ல்டுடா, நடக்க போற இதுலயே நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். அதுக்கு சென்னை என்னடா இப்படி பேசுற, ஒருவேளை அவங்க அந்த தம்பதியை கொன்னுட்டா அவங்க குழந்தைகளும் நம்மள மாதிரி அனாதை ஆகிரும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா ஹீரோ அப்பயும் பெருசு சொன்ன பாயிண்ட ஸ்ட்ராங்கா பேச சென்னை அதை சுத்தமா காதுல வாங்கிக்காம ரொம்பவே அடம்பிடிப்பான். அப்படியே ரியல் வேர்ல்டு காட்ட இங்க இருக்கிற வில்லன் ஜெனரலோட மேன்ஷனுக்கே வந்துருவான். என்னடா இங்க ஒரு வில்லன் அங்க ஒரு வில்லன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வேற டைம் லைன் அது வேற டைம் லைன். ஜெனரலோட ஆளுங்க வில்லனை சுத்தி போட்டு லாக் பண்ண ஆளு கொஞ்சம் கூட அசராம அப்படியே நிப்பான். அப்ப லூ வந்து இந்த கண்ணாடியை கொடுத்த ஆளு திரும்ப வந்திருக்கான், அதோட நம்ம ஆளுங்க 2 பேரை கொன்னுட்டான்னு சொல்ல ஜெனரல் என்ன பண்றதுன்னு கேட்பான். அதுக்கு பெருசு ஒரு 1/2 மணி நேரம் அவனை தடுத்து நிறுத்துங்க, அதுக்குள்ள பசங்க வந்துருவாங்கன்னு சொல்ல அங்க வில்லன் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு உள்ள வந்துருவான். அப்ப லூ ஆளுங்களை விட்டு அவனை ஷூட் பண்ண வில்ல அந்த புல்லட் அசால்ட்டா திருப்பி விட்டு சுத்தவங்களே காலி பண்ணி விட்டுருவான். அதோட லூவியும் கொல்ல போக ஹீரோயின் வந்து அசுரத்தனமா அட்டாக் பண்ணுவா. உடனே வில்லன் நீயும் அப்பா மாதிரி வேகமா தான் இருக்குன்னு சொல்ல ஒரு நிமிஷம் உனக்கு எப்படி அப்பாவை தெரியும்னு ஷாக் ஆகுறா. அதுக்கு வில்லன் நான் எதுவும் பண்ணலாமா, அவர் தான் சாவ தேடி வந்தாரு, அவரோட ஆசையை நான் தீத்து வச்சேன்னு சொல்ல அம்மா வளராத, என் அப்பாவோட சக்திக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ மட்டும் அவரை பார்த்துருந்தா என்னால செத்து இருப்பேன்னு செம்ம கித்தா சொல்லுவா. ஆனா வில்லன் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் எப்பவும் திரும்ப வரமாட்டான், மிச்சம் இருக்கிறது இது மட்டும் தானே, வாங்க எப்பவுமே கையில வச்சு இருக்கிற ஒரு ஸ்டிக்கை காட்டுவான். இதை பார்த்த ஹீரோயின் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வெறியாக அப்படியே அங்க கட் ஆகுது. இங்க மிரர் வேர்ல்டுல நம்ம கிம் வீட்டை காட்ட அடுத்து பிறக்க போற குழந்தைய நினைச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு கிம் சீரியஸ் ஆகி நம்மள யாரோ தேடி வந்திருக்காங்க, பையனை கூட்டிட்டு உடனே இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லுவான். உடனே இவன் வெளியே வந்து டேய் மறைஞ்ச இந்த வேவ் பார்த்தது போதும் ஒழுங்கா வெளியே வாங்கடான சவுண்ட் கொடுக்க வில்லனா அவன் ஆளும் வெளியே வருவாங்க. வில்லன் ஆளு கிம் அட்டாக் பண்ண இவரு அசால்ட்டா தடுத்து அவனை அடிச்சு புளிச்சு விட்டுருவாரு. உடனே வில்ல இறங்கி ஹீரோ விஷுவல்ல பார்த்த மாதிரியே கிம் அட்டாக் பண்ண அவன் ஒரு ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு இடத்துல தாக்கு பிடிக்க முடியாம ரத்தம் கக்க உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேட்பான். அதுக்கு இவன் பொண்டாட்டி எங்க இருக்கா, எனக்கு அவகிட்ட இருக்கிற ஒரு பொருள் தான் வேணும்னு தெனாவாட்டா கேட்பான். அதுக்கு கிம் அந்த மேஜிக் மிரர் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது, அதோட என்ன அவசியம் பண்ண நினைச்ச அவனை கொல்லாம விட மாட்டேன்னு மிரட்டுவான். அப்ப சைட்ல இருந்த வில்லனோட ஆளு கிம்ம தாக்க வர திடீர்னு அவன் வேற பக்கம் பறந்து போய் விழுவான். வில்லன் இதை பார்த்துட்டு மிரண்டு போக அங்க யூகா அப்படியே காத்துல பறப்பா பாருங்க வெறித்தனமா இருக்கான். இவன் லைட்டா ஒரு ஃபோர்ஸ் அனுப்புனதுக்கு வில்லன் 10 அடி சறுக்கிட்டு போய் நிப்பான். இதை பார்த்த கிம் யூகா இப்ப நீ மாசமா இருக்கிறதால இதுக்கு மேல ஒரு சக்தியை பயன்படுத்தாதன்னு ரொம்ப கிஞ்சுவான். என்னடா சக்தி என்னடா சொல்றீங்கடான்னு பார்த்தா பல 1000 வருஷமா ஓல்ந்துகிட்டு இருக்கிற ஓனாய் டீம் இந்த யூகா தான் சொல்லுவான் பாருங்க. வெறித்தனமான ட்விஸ்டா இருக்கும். இவளை பத்தி கிம்முக்கு தெரிஞ்சிருக்கும். வில்லன் இவகிட்ட இருக்கிற மேஜிக் மிரர் ஆட்டையை போட்டு இவளையும் வசிப்படுத்துறதுக்காக தான் வெறி கொண்டு தேடி இருக்கான். அதனாலதான் இவங்க யாருக்குமே தெரியாம மிரர் வேர்ல்டுக்கு வந்து ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கிம் மனுஷன் தான், எப்படியோ இவங்களுக்குள்ள லவ் ஆகி ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யூகா கேப் விடாம வில்லன் அட்டாக் பண்ண அவன் எல்லாத்தையும் தடுத்து அவளோட சக்தியை வச்சு பயங்கரமா திருப்பி அடிச்சிருவான். இதால யூகாவுக்கு பிரசவ வலி வந்துற அப்படியே கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வில்ல வெறி கொண்டு அவளை கொல்ல வர நம்ம ஹீரோ குறுக்க வந்து பவரை விட்டு அட்டாக் பண்ணிடுவான். இதோட வில்லனோட நெஞ்சில கத்தி குத்துன மாதிரி காயம் ஆகி ரத்தம் கொட்டும். இதை பார்த்து சின்ன நீ இதயத்துல அட்டாக் பண்ணி அவன் எப்பற உயிரோட இருக்கிறான்னு கேட்க இது மிரர் வேர்ல்டு, அதனால அவனோட இதயம் வலது பக்கமா இருக்கும்னு சொல்றான். ஒன்னு இல்லைங்க, பொதுவா நம்ம கண்ணாடியில பாக்குறப்ப எல்லாமே ஆப்போசிட்டா தெரியும்ல, அதே கான்செப்ட் தான். இவங்க 2 பேரும் வில்லங்கிட்ட சண்டைக்கு போக யூகா ஒரு பக்கம் பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. அதே நேரம் ரியல் வேர்ல்டுல இருக்கிற வில்லன் ஹீரோயினை ரத்தம் கக்க விட்டு அடிப்பட்ட சோல்ஜர்ஸா ஜாம்பியா மாத்தி விட்டுருவான். அதுங்க ஒரு பக்கம் விறுவிறுன்னு உள்ள புந்து பெருசுக்கிட்டு சரசம் பண்ணுது. உடனே அவங்க ஆண்டாய்க்கு வாயிலே ஒண்ணு போட்டு பெருசு ஒருத்தர மட்டையாக்கி விட்டுறான். இப்படி 2 உலகத்திலயும் சண்டை போயிட்டு இருக்கா. அந்த ஜாம்பியில ஒண்ணு ஹீரோ பாடியை பிடிச்சு கடிச்சு வச்சிடும். அதோட பிரதிபலிப்பா மிரர் வேர்ல்டுல இருக்கிற ஹீரோவுக்கு பயங்கரமா வலிக்க அந்த கேப்ல வில்லன் ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். அதே நேரம் அங்க ஜெனரல் அட்டகாசம் பண்ற ஜாம்பிஸ மொத்தமா போட்டுல இங்க ஹீரோ ரியல் வேர்ல்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். இதுக்கு நடுவுல யூகா குழந்தை பிறந்த ஆள் வேற ரொம்ப வீக்கா இருக்க. கிம் ஒரு பக்கம் குழந்தையோட கதறிட்டு இருப்பான். பாவம் இவங்களுக்கு 2வது ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. யூகா பசங்களை நல்லா பாத்துக்கோங்கன்னு ஃபீல் பண்ணி அவளோட சக்தியை வச்சு கிம்மையும் குழந்தையும் அங்கிருந்து மறைய வச்சிருவா. அப்ப இவ சக்தியோட தாக்கத்தால அங்கிருந்த வில்ல மயங்கிட நம்ம ஆளுங்க அவகிட்ட போவாங்க. அப்ப யூகா இவங்களை பார்த்து நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலன்னு சென்னை குழப்பத்தோட கேட்பான். அதுக்கு யூகா உங்களை முதல் முறை பார்க்கும் போதே நான் கெஸ் பண்ணிட்டேன், எப்படி ஒரு தாயால தன்னோட சொந்த பிள்ளைங்களையே மறக்க முடியும்னு சொல்லுவா பாருங்க. மரணமான ட்விஸ்டா இருக்கும். இதை கேட்ட ஹீரோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் சொன்னதை நினைச்சு பார்க்கறான். ஹீரோயின் இவங்க கிட்ட யாரோ 2 பேரும் இவங்க பேரண்ட்ஸ்க்கு உதவி செஞ்சு இவங்க உயிரை காப்பாத்தினதா சொன்னால அந்த 2 பேரும் வேற யாரும் இல்ல இவங்களே தான். சோ இவங்களே தான் இவங்க சின்ன வயசு வருஷனா காப்பாத்திருக்காங்க. ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு சென் கிட்ட இவங்க தான் நம்ம அம்மா, கிம் தான் நம்ம அப்பான்னு சொல்ல அவன் யூகாவை கட்டி பிடிச்சு கதறுவான். ஒரு மந்திரவாதிக்கும் ஓனாய் டீமனுக்கும் பிறந்ததால தான் இவங்களுக்குள்ள இயற்கையாவே சில மந்திர சக்திகள் இருந்திருக்கு. இங்க ரியல் வேர்ல்டுல இவங்க திரும்ப போறதுக்கான நேரம் நெருங்க அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் நொறுங்க ஆரம்பிச்சிடும். இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கிணத்து வழியா ரிட்டர்ன் போயிடலாம்னு பிளான் பண்ண சின்ன அம்மாவையும் கூட்டிட்டு போகலாம்னு அடம்பிடிப்பான். அப்ப திடீர்னு யாரோ பட்டு கேவலமா இருக்க யாரான்னு பார்த்தா வில்லன் ஆளு சிரிப்பு அரக்கனா மாறி படுத்து கிடப்பான். அதே நேரம் மாயா கண்ணாடி வில்லன் கைக்கு போயிட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்க 2
பேரை மட்டும் கிணத்துக்குள்ள இழுத்துக்கும். அப்ப வில்லன் யூகாவை பிடிக்க வர நம்ம ஆளுங்க கதறிக்கிட்டு ரிட்டர்ன் போயிருவாங்க. இங்க நம்ம பெருசு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு ரூம் லாக் பண்ணிட்டு வெளியே வர அங்க வில்லன் லூவியும் ஹீரோயினையும் கொண்டுகிட்டு இருப்பான். பெருசு வந்து அவங்கள விட சொல்லி சவுண்ட் கொடுக்க வில்ல அவங்கள விட்டுதான் இங்க நம்ம ஆளுங்க கண்ணு முழிச்சிருவாங்க. உடனே இவன் சின்ன எழுப்ப சின்ன அவன் அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அப்ப ஹீரோ வெளியே வர பார்க்க ஏதோ ஒரு ஷீல்டு இவனை தடுக்கும். பெருசு இதுக்குதான் அந்த மந்திரத்தை போட்டிருக்கான் போல. அங்க பெருசு வில்லங்கிட்ட எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு கேட்க ஸ்டார்டிங்ல ஒரு டீமனை நம்ம ஆளுங்க கொன்னாங்கல்ல, அதை அனுப்புனதே வில்லன் தான். அப்ப அது கூட என் மாஸ்டர் ஒன்ன தேடி வருவாருன்னு சொல்லிட்டு தானே மறைஞ்சிருக்கான். வில்லன் அதை வச்சுதான் பெருசு உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை பிடிக்க வேணும்னு மேஜிக் மிரரை ஜெனரல் கிட்ட கொடுத்து சிரிப்பா இருக்குன்னு அவன் பையன் மேல ஏவி விட்டுருக்கான். எல்லாத்துக்கும் மேல இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மிரர் வேர்ல்ட்ல நம்ம கிம்னு சொன்ன பசங்களோட அப்பா வேற யாரும் இல்லைங்க, அதுவும் நம்ம பெருசுதான். வில்லன் இவங்களை ட்ராக் பண்ணாம இருக்க பேரை மாத்திக்கிட்டு பசங்க கிட்ட கூட நான் தான் உங்க அப்பான்னு சொல்லாம மாஸ்டரா இருந்து அவங்கள தயார் பண்ணிருக்கான். இதை நம்ம வில்லன் கெஸ் பண்ணி பெருசு முன்னாடி சொல்ல அதை நம்ம ஹீரோவும் சின்ன கேட்டுருவாங்க. அப்ப சின்ன அந்த ஆள் இப்ப என்ன சொன்னான்னு ஷாக் ஆக நம்ம அப்பா இவ்வளவு நாள் நம்ம கூட மாஸ்டரா தான் இருந்திருக்காருன்னு ஹீரோ சொல்லுவான் பாருங்க. சின்ன அப்படியே துடிச்சு போயிருவான். அதே நேரம் பெருசும் சாதாரண ஆள் இல்லைங்க. இவங்க அந்த ஸ்னேக் டீமனை கொன்னப்பா அந்த இடத்துல சிம்பல் உருவாச்சுல, அது வில்லனோட சிம்பல் தான். அவனித்தியில கூட அதே மாதிரி இருக்கும். அதை பார்த்தப்பவே பெருசு வில்லன் வரப்போறத தெரிஞ்சுக்கிட்டு பழிவாங்க தான் இப்போ கெத்தா நின்றுட்டு இருக்கான். பெருசு இதை சொன்னதும் இப்போ ஒன்ன காப்பாத்த அந்த ஓனாய் டீமன் கூட உயிரோட இல்ல. சோ கண்டிப்பா நீ சாக போறன்னு வில்லன் நக்கல் பண்ணுவான். உடனே வில்லன் ஆத்ம சக்தியை ஒன்னு திரட்டி ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண வில்லன் அசால்ட்டா தடுத்து அவனோட வசியத்துல இருக்கிற ஒரு டீமனை ரிலீஸ் பண்ணிடுவான். இத பசங்களும் கதவு சந்தில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க யாரா இந்த டீமன் பார்த்தா அங்க யூகா வந்து நிப்பா பாருங்க. பெருசு அப்படி நொறுங்கி போயிருவாரு. இவங்க மிரர் வேர்ல்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வில்லன் யூகாவை வசியம் பண்ணி அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கான். யூகா மின்னல் வேகத்துக்குள்ள வந்து பெருசு அடிக்க ஆள் அப்படியே ரத்தம் கைக்கிடுவான். இவன் முழுக்க வில்லன் கண்ட்ரோல்ல இருக்க பெருசு யாரு என்னன்னு சுத்தமா தெரியல. பெருசு திருப்பி அடிக்காம நல்லா அடிவாங்க. சின்ன அதை பார்த்து துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப யூகா பெருசோட மொத்த சக்தி உறிஞ்சிக்கிட்டு இருக்க பெருசு அவ கண்ணை பார்த்து ஏக்கத்தோட பேசுவாரு. அதுவும் அவரோட உண்மையான பேரை சொல்லி ஞாபகம் இருக்குதான்னு கேட்க இவங்களோட உண்மையான காதல் வில்லனோட வசியத்தை ஒட்டச்சிடும். அப்ப யூகாவும் சுயனனுக்கு வந்து பெருசை பார்த்து ஃபீல் பண்ண உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு பெருசு பயங்கர சந்தோஷப்படுவாரு. இதை பார்த்த வில்ல யூகாவும் மொத்தமா காத்துல கரைக்க அவ சாம்பல் ஆகிறத பார்த்துட்டு பெருசு அப்படி துடிச்சு போயிருவாரு. அதே நேரம் மனுஷன் ஓவரா ரத்தங்கைக்கு பலகீனமாக ரூம்ல போட்ட ஷீல்டு மறைஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துருவாங்க. வில்ல திரும்பவும் ஸ்னேக் டீமனை விட்டு அட்டாக் பண்ண அதை தடுக்கிறன்னு பெருசு இன்னும் அடி வாங்கி வீக் ஆகிறான். இதை பார்த்த சின்ன வெறி கொண்டு போய் வில்லனை அட்டாக் பண்ண இங்கதான் பெருசு அவரோட முழு கதையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி பெருசு ஒரு டீமனை வேட்டையாட தனியா போயிருக்காரு. அப்ப அதுகிட்ட இவர் மாட்டி உசுருக்கு போராட அங்கதான் யூகா வந்து இவரை காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி ஹீரோ பிறந்திருக்கான். யூகா ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஃபாக்ஸ் டீமன். ஆனா தீய சக்தி இல்ல. அவளோட முன்னோர்கள் மிரர் ஆஃப் டெத் பாதுகாப்புகிற பொறுப்பை இவகிட்ட கொடுத்திருக்காங்க. சோ அது சம்பந்தப்பட்ட மெமரி யார் மூலையில இருந்தாலும் வில்லனால ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பெருசு ஹீரோ மைண்ட்ல இருந்த யூகாவோட நினைவுகளை தற்காலமா சீல் பண்ணி தன்னை மாஸ்டரும் போய் சொல்லி வளர்த்திருக்காரு. இப்ப வில்லனை கொல்லணும்னா மிரர் ஆஃப் டெத் அன்லாக் பண்ணணும். ஆனா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது யூகாவோட வம்சாவளிக்கு மட்டும்தான் தெரியும். ஹீரோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க சின்ன பையனா இருக்கிறப்ப உன் அம்மா தாளாட்டப்படுவாங்கல்ல, அதுதான் அந்த ஃபார்முலான்னு சொல்லி மிரர் ஆஃப் டெத் ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. ஹீரோவும் அதை கையில வாங்கிக்க பெருசு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மொத்தமா கண்ண முடிடுவாரு. அதே நேரம் வில்லன் ஒரு பக்கம் சென்னை செம்மையா அடிச்சு அவனையும் வசியம் பண்ண போக சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் அவ பவரை யூஸ் பண்றன்னு ரத்தங்கைக்கு அப்படியே மயங்கிடுவா. இதை பார்த்து ஹீரோ கண்ணாடியை கையில எடுத்து இவன் அம்மா பாருன தாளாட்ட அப்படியே உச்சரிக்க அந்த மிரர் அன்லாக் ஆகி அப்படியே வில்லனை உறிஞ்சி உள்ள எழுதுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க அவ உயிர் போற நிலைமையில இருப்பா. ஹீரோ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க என் உயிர் போறதா இருந்தா அது உனக்காக மட்டும் தான் போகிறோம்னு நினைச்சேன். அதுபடி என் ஆசை நிறைவேறிடுச்சு. இப்ப நான் என் அப்பாவை தேடி போக போறேன்னு இவனும் அப்படியே கண்ண முடிடுவா. அப்ப ஹீரோவை கட்டிப்பிடிச்சு என்ன ஆனாலும் சரி நான் உன்னை சாக விட மாட்டேன்னு பயங்கரமா கதற இந்த இடத்துலயே படத்தை முடிக்கிறாங்க. சரியான மொக்க கிளைமேக்ஸ் போங்க. அப்படியே படத்தோட எண்ட் கிரெடிட் சீன்ல பார்த்தா ஹீரோயின் உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவகிட்ட ஹீரோ கொடுத்த தாயதம் இருக்கு. அப்ப அதே இடத்துல ஹீரோ ஒரு ஆபீசர் கெட்டப்ல இருப்பான். ஆக்சுவலா வாக்கு கொடுத்த மாதிரி ஜெனரல் மிலிட்டரி ரேங்க் கொடுத்துட்டான் போல. இங்க ஹீரோயின் முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஹீரோவை பார்க்க இவன் திரும்பி நின்று அழுதுகிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு கல்யாணம்லாம் ஆகி ஒரு பையன் கூட இருப்பான். அதோட ஹீரோவை தெரியாத மாதிரி இருக்கிறத பார்த்தா நம்மால மிரர் வேர்ல்டுக்கு போய் ஏதோ சேட்டை பண்ணி இவளோட மெமரிஸ் அழிச்ச மாதிரி தெரியுது. அவ உயிரோட இருக்கணும்னு தான் ஏதோ பண்ணிருக்கான். இந்த படத்துல நம்ம பெருசு வாங்கு அப்புறம் இல்ல இவங்க மூணு பேரும் தான் மெயின் கண்டென்ட். ஆனா இவங்க பேக் ஸ்டோரியா படத்துல தெளிவா சொல்லல. எல்லாத்தையும் ஆடியன்ஸே கெஸ் பண்ணிட்டோம்னு விட்டுட்டாங்க போல. அதனாலதான் கதையில நிறைய இடம் புரியாத மாதிரியே இருக்கும். எதையுமே முழுசா சொல்லாம படத்தை முடிச்சிட்டாங்க படுபாவிங்க. ஒருவேளை அதை பத்தி செகண்ட் பார்ட் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது ரிலீஸ் ஆனா அதையும் டீடைல் பண்ணி ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வந்துருவோம். ஸோ காய்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ். பாய்.